மாநில முதல்வர்களுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதியம் 2 மணிக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்கள், டிஜிபிகள் மற்றும் தலைமைச் செயலாளர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்துவதாக தகவல். விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், மேலும் விவரங்கள் என்ன? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இன்று மதியம் 2 மணிக்கு எல்லையோர மாநில முதல்வர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ராஜஸ்தான், பஞ்சாப், அதே போல ஜம்மு காஷ்மீர், லடாக், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் பாகிஸ்தானோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. எனவே அந்த பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவது, அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது ஆகியவை தொடர்பாக அந்தந்த மாநில முதல்வர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மாநில முதல்வர்கள் மட்டுமல்லாது காவல்துறையினுடைய தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதே போல பல்வேறு மூத்த அதிகாரிகளுடன் காவல்துறையினுடைய இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தான் பதில் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினால் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இன்று காலை கூட ஜம்மு காஷ்மீரில் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 10 இந்தியர்கள் கொல்லப்பட்டதோடு பலருடைய வீடுகள் சேதமடைந்தன. இத்தகைய சூழலில் பாதிப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய எல்லையோர பகுதிகளில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது, கொண்டு செல்வது, அவர்களுக்கான தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது ஆகியவை தொடர்பாக இந்த கூட்டத்தில் மாநில முதல்வர்களுக்கு உள்துறை அமைச்சர் சில ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.